ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரோடு இருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை. யார் யாருக்கு சண்டைனா பேய்க்கும் சண்டை. ஏங்க பேய்க்கு சண்டைன்னு சொல்கிறீங்க அப்படி கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஒரு சில பேரை பார்த்தாவே பிடிக்காது, பார்க்கவும் பிடிக்காது. அந்த மாதிரி கேரக்டரில் ஒரு சில பேர் இருக்காங்க. அது ரயான், அதுக்கப்புறம் நம்மளுடைய சாச்சனா. இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டால் நம்மளுக்கு ஒரு பக்கம் காண்டா இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து சிரிப்பாக தான் இருக்கும். ரெண்டு பேருமே வந்துட்டு அவங்கவுங்க மனசாட்சிக்கு அவங்கவுங்க நல்லவங்க மாதிரியே பேசுவாங்க. ஆனால் அடுத்தவங்களை வந்துட்டு அநியாயத்துக்கு வந்துட்டு குறை சொல்லுவாங்க. இப்போ காலையிலேருந்து நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா சாச்சனா பண்ணுற விஷயங்கள் சுத்தமாக சரியே இல்லை. அவ்வளோ மோசமாக வந்துட்டு டார்கெட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரயானை பற்றி உங்களுக்கே தெரியும். அவரை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் 3 வாரமாக அப்படி தான் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ வந்து ரயான் வந்து கிச்சனோட இன்சார்ஜாக இருக்கிற காரணத்தினால அங்கே வராரு. வந்து பார்த்தா அங்கே வந்துட்டு ஒரு அம்மா, இந்த அம்மா தான். இந்த அம்மா வந்துட்டு நேற்று நைட்டே ஒரு கிளாஸில் வந்துட்டு ஒரு ஏதோ கிரேவி மாதிரி எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுருக்காங்க. காலையில் இந்த கிரேவி எடுத்து சாப்பிட்ருக்காங்க. அப்பயே கழுவி வைக்கணுமா இல்லையா? சாப்பிட்டு முடிச்ச உடனே தட்டை கழுவும்போது இது நம்ம யூஸ் பண்ணுமேன்னு அப்போ மறந்துட்டுருக்காங்க. மதியானம் 12 மணிக்கு பார்த்துருக்காப்புல நம்ம ஆள் கிச்சன் இன்சார்ஜ் சொல்லியிருக்காரு, வந்து கழுவுறேன்னு இருக்காங்க. இவரும் போயிட்டாரு கழுவிடுவாங்கன்னு. இப்போ சாயங்காலம் ஆகிடுச்சு. அப்படின்னா நம்ம இன்னும் கழுவாமல் இருக்குன்னா கழுவுறேன் நாங்கள் தானே விசல் வாஷிங்க கழுவுவாங்க அப்படின்றாங்க. ஏம்மா நீங்கள் கழுவாங்கல்லம்மா, இப்போ கிளாஸ் தேவைப்படுது, நீங்கள் எப்போ கழுவி அப்புறம் எப்போ இது பண்ணுறது? நீங்கள் அப்படியே வச்சதால காஞ்சி போச்சு, இப்போ அதை தேய்க்கும்போது கஷ்டமாக இருக்குமா இல்லையா? அதுக்கு நீங்கள் அப்பப்போ கழுவி வைக்க வேண்டியது தானே. அப்படின்னா கழுவாங்க இப்போ என்னங்க உங்களுக்கு அப்படின்றாங்க அவங்க. ஐயோ, இந்த பொண்ணு வந்துட்டு தெரிஞ்சிச்சின்னு ஒரு சில பேர் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுலாம் தெரிஞ்சதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி நடிக்கிறாங்க. புரியுதுங்களா? இருக்கிற ஒரு வாரம் நல்ல பேர் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருப்பாங்க வீட்டில். ஏன்னா ஏற்கனவே நிறைய கெட்ட பேர்லாம் வந்துருச்சு. இந்த பொண்ணு உள்ளே வந்து நல்ல பேர் வாங்குமான்னு பார்த்தா வாங்காது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏழரையை வந்து இழுத்துக்கிட்டு பிரச்சனைலாம் மாட்ட போகுது. ஏன்னா இது பொதுவான வீடு. எல்லாருமே வந்துட்டு ஒரு கப்பை யூஸ் பண்ணுவாங்க. டீ கப்பை யாரும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. மற்ற கப்பெல்லாம் வந்துட்டு எல்லாமே காமனாக யூஸ் பண்ணும்போது வெசல் வாஷிங்கில் இருக்கிறாங்க. இது இத்தனைக்கும் அவங்க வெசல் வாஷிங் வேறு. காலையிலே ஒருத்தர் சொல்லிட்டாரு, திரும்ப ஆமாம் இதை அவங்க இன்னொருத்தர் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இப்போ வந்து கெஸ்ட்டு மாதிரி தான், ஆக்சுவலாக கெஸ்ட்டு மாதிரி வந்திருக்கோம். அவங்க யூஸ் பண்ணுற பொருளை எடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அதை க்ளீன் பண்ணிடணும். இப்போ கண்டஸ்டண்ட்டாக உள்ளே இறங்கி நடந்ததுக்கப்புறமா அவங்க க்ளீன் பண்ணிடணும். அதை விட்டுட்டு இங்கே வந்து அவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே கேட்குறாங்க. உள்ளேயும் சொல்கிறாரு, இந்த விஷயங்கள் இந்த மாதிரி பண்ணாங்க. கேட்டால் வந்துட்டு நான் கழுவுறேன்றாங்க. கழுவிட்டாவாக இருப்பாங்க, எப்போ தான் கழுவி முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. தப்பு இல்லை, இதில் ரயான் சொல்கிறது தப்பு இல்லை. பட் இந்த மாதிரி ரயான் சொன்னாலும் சாச்சனா செய்யாமல் அங்கே திருமுறை உட்காந்துருக்காங்க. அதான் கொடுமை. இதை பற்றி என்ன நினைக்கிறேங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.